Back to my channel. நான் தான் உங்கள் ஏரோஃப்ளக்ஸ் ஹோப் எல்லாம் ஃபைன் நம்புகிறேன். ஸோ பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ் ப்ளீஸ் கோஆப்ரேட். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வண்டியுமே வந்து சர்வீஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் ஏன்டா சர்வீஸ் விட்டோன்ற அளவுக்கு நம்மளை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. நானும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வந்து போய் வெயிட் பண்ணி வண்டி எடுக்கலான்னு போகிறேங்க. வண்டியில் ரெடி ஆகிடுச்சு, பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. பில் பே பண்ணிட்டேன். சரி ஓகே வண்டியை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. போய் எடுக்கலான்னு போகிறேன். அடுத்து டப்புன்னு ஒன்று சொல்லிட்டாங்க கைஸ். ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா தலை வலிக்கு. என்னன்னா பேட்ரி போயிடுச்சுன்ட்டாங்க. பேட்ரி போகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை, ப்ராப்பராக வச்சிட்ருக்கேன் வண்டியை. அவங்கக்கிட்ட கேட்குறேன் என்ன காரணம் பேட்ரி போகிறதுக்கு, ஏன்னா வண்டி வாங்கி 8 மாதம் தான் ஆக போகுது, அதுக்குள்ளே ஏன் பேட்ரி போகுதுன்னு கேட்குறேன். பேட்ரி போயிடுச்சுப்பா அப்படின்னாங்க. பட் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ என்னன்னா வண்டியில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பில்லும் இருக்குது. பில்லு வந்து நான் இன்றைக்கி 4000 எஸ்டிமேஷன் சொன்னேன். பட்டு நல்லா தான் போச்சு. அந்த அளவுக்கு பில் வரல. நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கைஸ். மாற்றிருக்காங்க அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் போயிடுச்சு, நம்மளுக்கு டியூவல் செட் ஆஃப் ஸ்பார்க் ப்ளக். ஓகேங்களா. அடுத்து ஆயில் ஃபில்ட்ரு அது சொல்லியிருக்கேன். ஃபில்ட்ரு அது ஏர் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க, இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ கம்ஃபர்டபுள் செயின் லூப் பண்ண சொன்னேன், செயின் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன். அடுத்து இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. அதுனா லூப்ரிகண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னன்னே தெரியலங்க. அதுக்கு ஒரு 200 ரூபா போட்டு வச்சுருக்கான். நான் சொல்கிறேனே கைஸ், அவனுங்க ஏதோ பில்லு போடணுமேனு போட்டு எடுத்துகிட்டு வரானுங்க. ஏதோ வாட்டர் வாஷ் பண்ணானுங்க. நான் சொன்னேன் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே தொடங்கடான்னு. அவன் தானே சொன்னான் கட்டிங் ஆயில் மட்டும் அடித்து வச்சுருவோன்னு. கட்டிங் ஆயில் மட்டும் வச்சுருக்கானுங்க. வண்டியை அவ்வளோ பார்த்துருக்கானுங்க, கட்டிங் ஆயில் மட்டும் அப்படியே இருக்குது. நான் கூப்பிட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, வண்டியில் போய் ஷோரூமில் வண்டியை கூட எடுத்துடலாம். ஆனால் சர்வீஸ் ஓடும்போது மட்டுங்க ரொம்ப தலைவலிக்குது. அதுக்கப்புறம் நான் வண்டி வந்து ஒரு அதேமாரி இப்போ மாற்றின வரைக்கும். அதுக்கப்புறம் ஏஎம்சின்னு ஒன்று ஷோரூமில் போடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலான ஒரு நம்மளுக்கு சர்வீஸ். எப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதே ஃப்ரீ சர்வீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஆனுவல் மந்த்லி ஒரு பிளான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1100 நினைக்கிறேன் சம்திங் வரும். ஜஸ்ட் பார்க்குறேன் இருங்க. ஆமாம் 1033. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு அடுத்த ஒரு 2 சர்வீஸ் ஃப்ரீ. எதுனா ஜென்ரல் ப்ளஸ் வாட்டர் சர்வீஸ் ஃப்ரீன்னாங்க. இது என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. பில்லு போட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஏஎம்சி இருக்குது நீங்கள் வந்து பே மட்டும் பண்ணுங்கன்னாங்க. ஏஎம்சியா நம்ம ஏதோ 300 400 பார்த்தா 1033 போட்டிருக்காங்க. சரி அது கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா பேட்ரி போயிடுச்சுன்னாங்க. பேட்ரி போனது கூட பிரச்சனை இல்லை, வேறு ஸ்பேர் பேட்ரி போட்டிருக்காங்க. ஸ்பேர் பேட்ரிக்கு நம்மக்கிட்ட 500 எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா அட்வான்ஸாக பே பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அந்த பில் கூட என்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக பண்ண முடியாது, நான் அதுதான் சொல்லுவேன். சர்வீஸும் ஒழுங்காக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஒர்ஸ்ட்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் சென்டரில் நம்ம சர்வீஸே விடக்கூடாது. வண்டி வாங்கினா அதோட வண்டி வந்து நம்ம சர்வீஸ் சென்டரில் விட்டோம்னா மறந்துடணும். நான் நிறைய பேரை பார்த்தேன் கத்திட்டு இருந்தாங்க, அதெல்லாம் சொல்ல விரும்பலை, நான் எந்த ஷோரூம்னு சொல்ல விரும்பலை. பட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தமாரி சென்சார் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா டெய்லியும் யூஸ் பண்ணிவிடுங்க. அதாவது வண்டியை ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகிடும். பட் வண்டி ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு பேட்ரி மாற்றி வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 15 நாள் ஆகும். என்னென்னா அது டேரெக்டாக அந்த பேட்ரியோட கம்பெனிக்கு போய் அது வாரண்ட்டி கிளைம் ஆகி அதுக்கப்புறம் வருமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் பேசணும்னு விரும்பினேன். பட் இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா சர்வீஸ் சென்டரில் விடாதீங்க, வேறு எங்கன்னா கூட நீங்கள் விட்டுருங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் சர்வீஸ் சென்டரில் விட்டு நான் வருத்தப்பட்டுட்டேன். எதுக்கு நான் சர்வீஸ் சென்டரில் விட்டுறேன்னா நம்ம ஃபுல்லாக சென்சார் வண்டியாக இருக்குது. இப்போ வரது எல்லாமே BS6 இல்லாமல் ஃபுல்லாக சென்சாராக இருக்குது. வண்டியை பற்றி டீப்பாக எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சொன்ன 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன். அது ECU இருக்குது, அதெல்லாம் ரன் ஆகிட்டே இருக்கும் பேட்ரி நம்ம என்ன தான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் வண்டியை. இதில் வேறு நம்மளுக்கு ப்ளூடூத் இருக்குது. இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி வெயிலில் சரியாக காட்ட முடியல. இப்போ பாருங்கள் மாரி என்னமோ கேம் வந்து ஆன் ஆகிற மாதிரிலாம் சவுண்டு வரும் நம்ம வண்டியில்.
ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் முன்னாடியோட. ஐடில் இந்த நாய்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பவர் மோட்லாம் இருக்குதுங்க. ஆனால் இதிலலாம் ஓட்ட மாட்டேங்க பெட்ரோல் வைக்கிற விலைக்கு. இதுக்கு எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம வந்து ஒரு 125cc வண்டி தான் வச்சுருக்கோம். இதுக்கே 2500 3000 அப்படிலாம் சர்வீஸ் காய்ச்சுன்னா நம்மளாம் டியூக் எடுக்கிறது, இந்த ஆர்எஸ் எடுக்கிறது, என்எஸ் எடுக்கிறதெல்லாம் மறந்துடணும். முக்கியமாக எனக்கு ட்ரீம் வேறு, டாமினர் 400 வேறு. அதெல்லாம் எடுத்தால் நான் வாழ்க்கையவே வெறுத்துடணும் கைஸ். அந்த மாதிரி இருக்குது. சரிங்க, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். பை கைஸ்.